हरे कृष्ण अध्यायम् 8 पदम् 6 यं यं वापि स्मरन् भावम् 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 त्यजत्यन्ते कलेवरम् त्यजन्ते कलेवरम् त्यजत्यन्ते कलेवरम् त्यजन्ते कलेवरम् त्यजत्यन्ते कलेवरम् त्यजन्ते कलेवरम् तं तं एवैति कौन्तेय तं तं ये वैदि कौन्तेये तं तं एवैति कौन्तेय तं तं ये वैदि कौन्तेय तं तं एवैति कौन्तेय तं तं ये वैदि कौन्तेय सदा तद्भावभावितः सदा तद्भावभावितः सदा तद्भावभावितः सदा तद्भावभावितः सदा तद्भावभावितः सदा तद्भावभावितः यं यं वापि स्मरन् भावम् यं यं वापि स्मरन् भावम् त्यजत्यन्ते कलेवरम् त्यजत्यन्ते कलेवरम् तं तं एवैति कौन्तेय तं तं ये वैदि कौन्तेय सदा तद्भावभावितः सदा तद्भावभावितः हरे कृष्णा வெற்றி செல்வி மாதாஜி வாசிக்கிறீங்களா? வாசிக்கிற மாதாஜி பதம் 6 यं यं वापि स्मरन् भावम् त्यजत्यन्ते कलेवरम् तं तं एवैति कौन्तेय सदा तद्भावभावितः हरे कृष्णा हरे नंद्री माताजी हरे कृष्णा थैंक यू माताजी हरे कृष्णा ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே மாதாஜி சித்ரா மாதாஜி இதை நீங்க வாசிக்க முடியுமா? மொழிபெயர்ப்பு ஸ்ரீ எஸ் மேம். சைத்தன்ய பிரபு ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார். பிரம்மதேவர் முதலான அனைத்து தேவர்களும் அவருக்கு ஆரத்தி செய்கின்றனர். ஹரே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ நான் Thank ஃபர்ஸ்ட் you. ஒரு தடவை பாடிடுறேன், நம்ம அதுக்கப்புறம் ரிப்பீட் பண்ணலாம். ஹே பபுஷி யாச்சே கௌராச்சாந்த்ரத்னா சிம்ஹசானே आरती कोरेना ब्रह्मा आदिदेवगाने हरे कृष्ण. रिपीट பண்ணலாம் மாதாஜி. की बबुशी याचे गौरा चांद की बबुशी याचे गोरा चांद की बबुशी याचे गौरा चांद की बबुशी याचे गौरा चांद रत्ना सिंहसाने
रत्नसिंहासने 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 किबबुसि याचे गौराचांद रत्नसिंहासने शिवपुसियाचे गोरचांद रत्नसिंहासने किबबुसि याचे गौराचांद रत्नसिंहासने किवपुसियाचे गौरचांद रत्नसिंहासने आरती करे ना ब्रह्मा आरती कोरे ब्रह्मा आरती करे ब्रह्मा आरती कोरे ब्रह्मा आदिदेव गाने आदिदेव गणे ज्ञानाञ्जनाशलाकया तत्सोदीतं येन तस्मै तस्मै श्रीगुरवे नमः नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिन् इति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी பாஸ்யாத்தே சதாரிணே. ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரம், காலை வணக்கம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் படிக்கிறவங்க எம் கீதா மாதாஜி அவங்களா? ஹரே கிருஷ்ணா. யார் இன்னைக்கு டிரான்ஸ்லேஷன் படிக்கணும்? நான் தான் படிக்கிறேன். படிங்க மாதாஜி. ஒருவன் தனது உடலை விடும்போது எந்த நிலையை எண்ணுகிறானோ குந்தியின் மகனே, ஐயமின்றி அந்நிலையை அவன் அடைகிறான். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்லோகம் 8.6. அதுக்கு முன்னாடி இந்த 8வது அத்தியாயத்தோட தலைப்பு என்ன? பரத்தை அடைதல். கரெக்ட். அப்படி என்றால் என்ன? உயர்ந்த இலக்கை அடைதல், பகவானை அடையிறதுன்னு கூட சொல்லலாம். நம்ம கோலோக பிருந்தாவனம் செல்வதை கூட சொல்லலாம். கிருஷ்ணரின் டோட்டலா சொல்ல போனோம்னா கிருஷ்ணரின் திருவடிகளை அடைதல். அப்போ எதை நினைத்து கொண்டு உடலை விடுகின்றோமோ அதற்கேற்ப நாம் அடுத்த நிலையை அடைகிறோம். எனவே கடமையை செய்து கொண்டே நம்ம என்ன பண்ணணும்? மனதை யாரிடம் செலுத்த வேண்டும்? கிருஷ்ணரிடம் செலுத்த வேண்டும். இதுதான் இந்த டோட்டல் அத்தியாயத்தோட ஒரு சுருக்கம். நேற்று தருண மாதாஜி ரொம்ப அழகா எடுத்தாங்க. 8.5. யார் ஒருவன் மரண நேரத்தில் கிருஷ்ணரை நினைத்து உடலை விட்டால் அவன் எங்கு செல்வான்? கிருஷ்ணரையே அடைகிறான். ஆகவே இறுதி நினைவு என்பது நமக்கு மிகவும் முக்கியம். மரண நேரத்தில் மனம் எதில் நிலைக்கின்றதோ அதுவே நாம் அடுத்த நிலையை, அடுத்த உடலை எங்கு செல்ல வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிறது. அதனால் வாழ்நாள் முழுவதும் என்ன பண்ணணும்? கிருஷ்ணரை நினைத்து நாம் பயிற்சி எடுக்க வேண்டும் அப்படின்றத நேற்று அழகா மாதாஜி சொன்னாங்க. அதே ஸ்லோகத்தோட தொடர்ச்சி தான் நம்ம இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ணர் ஸ்ரீல பிரபுபாதா அவங்களும் அதற்கான ஒரு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன வழின்னு நம்ம சொல்றாங்க. நம்ம பார்க்கலாமா? அத இந்த ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா முக்கியமா சில வார்த்தைகள் இருக்கு. எம் வாபி ஸ்மரன் பாவம். என்ன அப்படின்னா, ஒருவர் எந்த எண்ணத்தையும் உணர்வையும் தொடர்ந்து நினைத்து கொண்டிருக்கிறாரோ அது அவருடைய மனத்தில் என்ன ஆகும்? ஆழமாக பதிந்து விடுகிறது. அடுத்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமா இருக்கு. எந்தே கலேவரம். கலேவரம்னா இவ்வுடல். உடலை விட்டு உயிர் பிரியும் இறுதி நேரம்,
ரொம்ப 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 அது முக்கியமானது. உடலை விட்டு உயிர் பிரியும் நேரம். இதை யாருக்கு சொல்றார்? தம் தமைவதி கௌந்தேய. அப்போ அர்ஜுனர் பார்த்து சொல்கிறார், அந்த இறுதி நினைவுக்கு ஏற்ற நிலையை அவர் அடைகிறார். அர்ஜுனா சதா தத் பாவித்த. சதானா என்ன அர்த்தம்? சதா பேசிக்கொண்டே இருக்கிறான்னு சொல்றா இல்லைங்களா? என்ன மீனிங்? எப்பொழுதும். பாவித்தன்னா எண்ணிக்கொண்டே இருக்கிறது. எண்ணினா கவுண்டிங் கிடையாது, நினைத்து கொண்டே இருப்பது. அப்போ எப்போதும் அந்த எண்ணத்திலேயே மனம் எண்ணப்பட்டிருக்கிறது, பழக்கப்பட்டிருக்கிறது. தொட்டில் பழக்கம் என்ன சொல்லுவாங்க? சுடுகாட்டு மட்டும் வரும். அப்ப எந்த பழக்கம் நமக்கு பண்ணணும்ன்றது அது நம்ம கிட்டக்குதானமா இருக்கு இல்லைங்களா? எந்த பழக்கம் நம்ம பண்ணணும்ன்றது அது நம்ம கிட்டக்கதா இருக்கு. அதுக்கேத்த மாதிரி என்ன பண்றோம்? குழந்தைகளுக்கும் நம்ம ட்ரைனிங் பண்றோம். நம் தாய் தந்தையரும் நமக்கு அப்படிதான் ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா? அப்போ இந்த முக்கியமான இந்த வார்த்தைகளை பார்த்த நாம் இப்பொழுது இந்த ஸ்லோகத்தின் விளக்கத்தை பார்க்கலாம். என்ன சொல்றாரு பகவான்? டிரான்ஸ்லேஷன்ல ஒரு 2 லைன் தான் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு விரிவான விளக்கம் என்னன்னா, ஒருவன் உடலை விட்டு பிரியும் நேரத்தில் எந்த நிலையை நினைத்து கொண்டு உடலை விட்டு செல்கிறானோ அவன் அந்த நிலையே அடைகிறான். ஏனென்றால் வாழ்நாள் முழுவதும் எந்த எண்ணத்தில் இருக்கிறான்? நான் பணம் வேணும்வாங்க, ஆன்மீகம் வேணும்வாங்க, இல்ல குழந்தைகள் இது பற்றுடையவர்களாக இருப்பாங்க. ஏதாவது ஒண்ணுத்துல என்ன பண்றாங்க, அவங்க அட்டாச் ஆயிட்டாங்கன்னா அது கடைசி நேரத்துல என்ன வரும் அவங்கள சுத்தி? அதுதான் வந்து கொண்டிருக்கும். அதே எண்ணம் தான் வந்து கொண்டிருக்கும். அதுதான் வந்து இறுதி நேரத்தில் அது வெளிப்படும். அப்போ அதுக்கு வந்து வெளிப்படக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? இறுதி நேரத்துல மட்டும் பகவானை நினைச்சுக்கலாமா? முடியாது. இறுதி நேர நினைவு என்று திடீரென்று உருவாகாது. அது வந்து ஏற்கனவே நம்ம மனசுல என்ன பண்ணுங்க, ஆழமா பதிச்சிருப்போம். அப்ப வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இறுதி நேரத்தில் வெளிப்படும். அது ஸ்பிரிச்சுவலா இருந்தாலும் சரி, அது மெட்டீரியலா இருந்தாலும் சரி, வாழ்நாள் ஃபுல்லா எப்படி நம்ம யோசிச்சு வச்சிருக்கிறோமோ அந்த கடைசி நேரத்தில் அது நமக்கு அது வெளிப்படும். அதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்றாங்க. ஆனா இப்போ அதுக்கு சொல்யூஷனும் கொடுக்க போறாங்க. ஒரு உதாரணம் கூட பார்க்கலாம். ஒரு மனிதர் தினமும் பணத்தை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறார். எதை நினைக்கிறார்? அப்போ காலை எழுந்தவுடன் என்ன நினைக்கிறார்? பணம். வேலை நேரத்துல என்ன நினைக்கிறார்? பணம். யாரும் பேசுறீங்க, மியூட் பண்ணிக்கோங்க பிளீஸ். வேலை நேரத்துல என்ன நினைக்கிறார்? பணம். மாலை வீட்டிற்கு வந்தாலும் என்ன நினைக்கிறார்? பணம். இருக்கும் போதும் பணம். குடும்பத்தார கூட என்ன பண்றது கிடையாது, கவனிக்கிறது கிடையாது. அவர் என்ன நினைக்கிறார்? பணம் கொடுத்தா போறோம், அவங்க எல்லாத்தையும் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வார்கள், அதிலே அவங்க திருப்தி அடைஞ்சிருவாங்கன்றது இவரோட நோக்கம். என்ன? காலை மாலை இரவு தூங்கும் போது எல்லாம் பணம் பணம் பணம். ஒரு நாள் அவருக்கு உடல்நிலை மிகவும் மோசமானது. அப்ப குடும்பத்தாரெல்லாம் இருக்கிறாங்க கூடவே. கடைசி நேரத்துல கூட எதை பத்தி அவர் யோசிப்பார்? குடும்பத்தார யோசிப்பாரா இல்ல அந்த பணத்தை பத்தி யோசிப்பாரா? பணத்தை பத்தி தான் யோசிப்பாரு. ஏன்னா அவரை கஷ்டப்பட்டு ராவும் பகலும் அவ்வளவு பணம் சேர்த்து வச்சுக்கிறாரு இல்லைங்களா? இப்ப அவருக்கோட இன்னொரு கவலையும் வரும், இது போய் கரெக்டா அவங்களுக்கு எல்லாம் பத்திரமா இருக்கணுமே, அவங்களை யாரும் ஏமாத்திரக்கூடாது அப்படின்றதும் அவருக்கு கவலைகள் தோன்றும். அதுதான் இதுக்கு பேர் தான் சதா தத் பாவித்த. எப்போதும் சதா எதை நினைத்து கொண்டு பாவித்த? அந்த பணத்தையே நினைத்து கொண்டு இருக்கிறார். நாம் எதை தொடர்ந்து நினைக்கிறோமோ அதிலேயே நமது மனம் என்ன பண்ணுகிறது? பிராக்டிஸ் ஆகும், பயிற்சி இருக்கிறது. நினைவுகள் வந்து ஆழ்ந்த விதத்தில் வந்து நம்மளோட மனசுல என்ன ஆகும்? பதிஞ்சு. அதனால் பக்தி வாழ்க்கையில் என்ன பண்ணணும்? கிருஷ்ணரை நினைப்பது தினசரி பயிற்சியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அததானே இப்ப நம்ம இங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மாதாஜி அழகா ஸ்லோகம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சாண்டிங் பண்ணோம், யோகா எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நம்ம வகுப்புக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு அடுத்த மாதிரி பாகவதம் இருக்கு. இப்படி தொடர்ந்து என்ன பண்றோம்? நம்ம பகவானே கடைசி நேரத்துல நமக்கு எந்த டிஃபிகல்ட்டும் இருக்காது. இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்காது. ஏன்னு கேட்டீங்கன்னா, காலையில நம்ம தூங்கி எழுந்தோம்னா கூட போன் வேணும் உடனே டைம் பாக்குறதுக்கு இல்லைங்களா? ஆனா போனை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு தான் அடுத்தது போன் எடுக்கிறோம். உண்மையா? யாரெல்லாம் அப்படி பண்றீங்க?
யாரெல்லாம் சாண்டிங் பண்றோமோ நிச்சயமா நம்ம பண்ணுவோம் அதை. நான் எழுந்துக்கும் போதே ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு தான் மாதாஜி எழுந்திருப்பேன். அதான் 5 தடவை. எல்லாருமே இப்ப யாரையாவது பக்தர்களை பாக்குறோம் என்ன சொல்றோம்? ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி, கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஆண்டி, ஹரே கிருஷ்ணா மாமி, ஹரே கிருஷ்ணா அப்பா. அப்படிதான் என்ன பண்றோம்? ஹரே கிருஷ்ணா வீடு தர்வாஸ்ல மெயின் டோர்ல என்ன வச்சுக்கிறோம்? ஹரே கிருஷ்ணா ஹரே அங்கே கிருஷ்ணா. ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிட்டோம். அங்கே என்ன பண்ணிட்டோம்? ஸ்டிக்கரை ஒட்டி வச்சிட்டோம். ஸ்டிக்கர். மனசுல என்ன பண்ணிட்டோம்? அந்த ஹரே கிருஷ்ணா என்றத ஸ்டிக்கரை நல்லா ஸ்ட்ராங்கா பதிக்க வச்சிருக்கிறோம். திலக் வேற போட்டு இருக்கிறோம், கண்டி மாலை போட்டு இருக்கோம். அப்ப இது என்ன ஆயிடுச்சு? நமக்கு பதிஞ்சு போயிடுச்சு. ஹரே மனசுல பதிஞ்சு. கிருஷ்ணன்றதுதான் யாராவது நம்மளது போன் பண்ணா வாழ்க்கை, கூட அதுதான் உலகம். போன் பண்ணா கூட மாதாஜி ஹலோ சொல்றது போல ஹரே கிருஷ்ணா. கிடையாது. இப்ப குட் மார்னிங்கே கிடையாது. என்னோட மொபைல்ல பக்தர்கள் வீட்டுல யாரோட மொபைல்லயும் குட் மார்னிங் இருக்காது உங்களுக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அது சொந்தக்காரங்க கூட, நண்பர்கள் கூட இப்ப என்ன பண்ணிட்டாங்க? நம்மள ஹரே கிருஷ்ணானே கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஹரே கிருஷ்ணா ஆண்டின்னு வாங்க, அந்த ஹரே கிருஷ்ணா ஆண்டி வீட்டுக்கு போயிட்டு வா, ஹரே கிருஷ்ணா ஆண்டி வரேன்னு சொல்லியிருக்காங்க, ஹரே கிருஷ்ணா வீட்டுல நம்ம போயிட்டு வருவோம். இப்படி என்ன பண்றாங்க? அந்த வீட்டுக்கும் நம்மளுக்கும் ஹரே கிருஷ்ணான்ற பேரு சூட்டப்பட்டு விட்டது. எதனால்? சதா சதா தத்பாவ பாவித்த. எப்பவுமே என்ன பண்றோம்? பகவானை நாம ஸ்மரணம் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அப்போ ஸ்ரீல பிரபுபாதா அவர்கள் இப்போ அர்ஜுனருக்கு பகவான் என்ன சொன்னார் அப்படின்றத பார்த்துட்டோம். சதா தத்பாவத பாவித்த. இப்போ ஸ்ரீல பிரபுபாதா அவங்க என்ன சொல்றாங்க? ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய உண்மையை எடுத்து காட்டுகிறார். மரண நேரத்தில் மனதை கட்டுப்படுத்துவது சுலபமா? இல்லை. கடினம், மிக மிக கடினம். அப்போது உடல் எப்படி இருக்கும்? பலவீனமாக இருக்கும். மனம் எப்படி இருக்கும்? குழப்பமாக இருக்கும். பழைய நினைவுகள் வரலாம், உறவினர்கள் நினைவுக்கு வரலாம், சொத்து பத்துக்கள் நினைவுக்கு வரலாம், நம்மளுடைய செல்வங்கள் நினைவுக்கு வரலாம், நிறைவேறாத ஆசைகள் கூட இருக்கும். இப்படி இதெல்லாம் வரும்போது நாம பகவானோட நாமத்தை எங்கிருந்து நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும்? அதனால் கடைசி நேரத்தில் மட்டும் கிருஷ்ணரை நினைத்துக் கொள்வேன் என்று நினைப்பது ஒரு சரியான அணுகுமுறை கிடையாது. தட் இஸ் நாட் வழி, இல்லைங்களா? அது வழி கிடையாது. வழி என்ன? எப்பொழுது நம்ம கிருஷ்ணரை நினைத்துக் கொண்டே இருக்கோம். நினைத்துக் கொண்டு. அதுக்குதான் ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க. 7வது ஸ்கந்தம் 6வது அத்தியாயம் 1வது ஸ்லோகால பிரகலாத மகாராஜன் அசுர குடும்பத்தில் பிறந்தார். அவர் கூட படிக்கிற குழந்தைகளும் யாரு? அசுர தோழர்கள் தான். அப்போ அவங்களுக்கு சொல்றார், கௌமாரே ஆசிரித்த பிராங்ஜோ தர்மான் பாகவதத்தான் இக துர்லபம் மானுஷம் ஜென்ம தத் அபி அத்ருவம் அர்த்தம். இந்த வார்த்தை கரெக்டா கேட்கணும். ஜென்ம தத் அபி அத்ருவம் அர்த்தம் அப்படின்னா பிரகலாத மகாராஜன் அந்த தோழர்கள் கிட்ட சொல்றார், போதுமான அறிவுள்ள ஒருவன் வாழ்வின் துவக்கத்தில் இருந்தே, அதாவது இளம் வயதிலேயே இந்த உடலை நாம் எதற்காக பயன்படுத்த வேண்டும்? பக்தி தொண்டில் பயன்படுத்த வேண்டும். மற்ற எல்லா ஈடுபாடுகளையும் விட்டுவிட வேண்டும். இந்த உடல் மற்ற உடல்களை போல அழியக்கூடியதுதான். அது எறும்பா இருந்தாலும், ஒரு மூட்டைப்பூச்சியா இருந்தாலும், யானையா இருந்தாலும், மனுஷனா இருந்தாலும் நிச்சயமா அது அழியக்கூடியதுதான், உண்மைதான். ஆனால் அதுல ஒரு விசேஷம் இருக்கிறது. என்ன விசேஷம் இருக்கிறது? இந்த உடலில் தான் நாம் என்ன செய்ய முடியும்? பக்தி தொண்டு செய்ய முடியும். மனித உடலில் தான் பக்தி தொண்டு செய்ய முடியும். ஏனெனில் மனப்பூர்வமாக செய்யப்படும் சிறிதளவு பக்தி கூட ஒருவருக்கு என்ன கிடைக்கும்? முழு பூர்ணத்தை அளிக்க வல்லது. கரெக்டுங்களா? ஆமா. ஹரே கிருஷ்ணா. அதே மாதிரி இதுல பத்தி 3rd canto 25வது அத்தியாயம் 14வது ஸ்லோகத்திலும் சொல்றோம், சம்ஹிதோ வித்தையா பதமாயா தே. மனித வாழ்வில் பெற்று கூட ஒருத்த கடவுளை பற்றியோ அவரது உறைவிடத்தை பற்றியோ ஒருத்த நினைக்கவில்லை என்றால் அதற்கு என்ன காரணம்? அவன் எதில் சிக்கியுள்ளான்? மாயாவில் சிக்கியுள்ளான், பொருளாதாரத்தில் சிக்கியுள்ளான், பொருள்களை ஈட்டுவதில் சிக்கியுள்ளான், பௌதீகத்தில் சிக்கியுள்ளான். இந்த உடலோடு அவன் இணைந்து இருக்கிறான் என்று அர்த்தம். பிரம்மா சொல்றாங்க, இந்த மனித வாழ்வு கிடைச்சிருக்கு, அதுல கூட அவன் பகவானை பத்தியோ அவருடைய இருப்பிடத்தை பற்றியோ தெரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த மனிதன் எதில் அட்டாச் ஆகிவிட்டான்? பௌதிகத்துல. இப்ப 2 உதாரணம் கொடுத்திருக்க. ஒண்ணு பிரகலாத மகாராஜன் தன்னுடைய
தோழர்களுக்கு கூறினார், இளம் வயதிலிருந்தே இந்த மனித உடலை பக்தி தொண்டில் ஈடுபடுத்த வேண்டும். பிரம்மா என்ன சொல்றாங்க, யார் ஒருத்தர் பகவானை புரிஞ்சுக்கல, அவருடைய இடத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றால் நிச்சயமா அவன் பௌதிகத்துல சிக்கி இருக்கிறான். புரியுதுங்களா? ஹரே கிருஷ்ணா. விளக்கமா இருக்கா? அப்போ நாம் தினமும் என்ன பண்ண வேண்டும்? ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் ஜபம், கிருஷ்ண கதையை கேட்பது, கிருஷ்ணருக்கு சேவை செய்வது, பகவத்கீதையை படிப்பது, பிரசாதம் ஏற்றுக்கொள்வது போன்றவற்றில் நாம் என்ன பண்ணணும்? மனதை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கடைசி நேரத்தில் நமக்கு பகவானை ஸ்மரணம் செய்ய முடியும். இல்லைன்னா அது முடியவே முடியாது. அப்போ ஸ்ரீமத் பாகவத்துல இருந்து ஸ்ரீல பிரபுபாத் அவர்கள் ஏற்கனவே நிறைய தடவை இந்த கதையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நான் அது ஒரு 2 லைன் சொல்றேன். எல்லாருக்கும் 5வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 5ல இருந்து 14 ஸ்லோகா வரையிலும் பரத மகாராஜா கதையை நிறைய இங்க கேள்விப்பட்டிருக்கிறோம். சுருக்கமா 2 வரி பார்க்கலாம். பரத மகாராஜா யார்? மிகப்பெரிய பக்தர். அரச வாழ்க்கையை துறந்து காட்டிற்கு சென்று பகவானை நினைத்து தவம் செய்வதற்காகத்தான் சென்றார். ஆனால் ஒரு நாள் ஒரு சிறிய மான்குட்டியின் மீது என்ன வந்தது? அவருக்கு கருணை ஏற்பட்டது. உடனே என்ன பண்ணிட்டாரு? அந்த மானை பற்றிய நினைக்க ஆரம்பித்தார். அது எங்கே போனது? அது சாப்பிட்டுதா? அது தூங்குதா? அதுக்கு எதிரிகள் இருக்கிறாங்களா? இப்படி அவர் சிந்தித்தார். முன்பு அவருடைய மனம் எதில் லயித்து இருந்தது? பகவானிடம். காட்டுக்கு சென்றார் பகவானிற்காக தவம் செய்வதற்காக. ஆனா இப்போ அவருடைய கவனம் எதில் திசை திருப்பப்பட்டது? அதனால அடுத்த பிறவில அவருக்கு மான் மீது அன்பு வைத்தது தவறு என்று அங்க இருந்து எப்படி தூக்கி வர முடியும்? நமக்கு தான் கால் சரியில்லை, இங்கேயே உக்காந்தா யார்மா பேசுறது? மியூட் பண்ணுங்க ப்ளீஸ். ஒரு பையன் தான் சொல்றேன், அவரு இப்படியே வருவாரு. அங்க இறங்கி கொடுக்குறவரு இப்படி இறங்கி கொடுக்க போறாரு. மதஜி, நீங்க அவங்கள மியூட் பண்ண முடியாதா? இதன் நோக்கம் என்ன? அவர் மானாக பிறந்தார். அவர் செய்தது என்ன? அந்த மானிடம் கொஞ்சம் அன்பு வைத்தார் இல்லையா? அப்போ மான் மீது அவர் அன்பு வைத்தது தவறு கிடையாது. பக்தனின் மனம் யாரிடம் முழுமையாக நிலைத்து இருக்கிறது என்பதுதான் முக்கியம். கரெக்டுங்களா? யார்கிட்ட நம்மளுடைய மனத்தை செலுத்துகிறோம் என்பதுதான் முக்கியம். அப்ப கிருஷ்ணருக்குரிய அன்பை உலக பொருள்களின் அதிகமாக மாற்றிவிட்டால் மனம் அந்த பொருளை நோக்கி சொல்லும். கிருஷ்ணருக்குரிய அன்பை உலக பொருள்களில், கிருஷ்ணருக்குரிய அன்பு நம்மளோடது, இந்த உடல், நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய சேவை, நம்மளுடைய புலன்கள் யாருக்கு சொந்தம்? அனைத்தும் பகவானின் சேவையில் ஈடுபடுவதற்காக. ஆனா அதை டைவர்ட் பண்ணி நம்ம மெட்டீரியல்ல பொருள்களை எடுத்துட்டு வந்தா நமக்கு என்ன ஆயிடும்? மனம் மாறி விடுகிறது. அப்போ பரத மகாராஜன் கதையை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. மாறாக நம்மிடம் ஒரு கேள்வியை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். என்ன கேள்வி? என் மனம் தினமும் எதை நினைக்கிறது? கிருஷ்ணரா? கிருஷ்ணர் சேவையா? பகவத்கீதையா? ஹரிநாமமா? அல்லது பணமா? இல்ல டிவி காட்சிகளா? உறவுகளா? புகழ், கவலை, பொருள் ஆசைகளா என்பதை நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். கரெக்டா? கரெக்டா? ஹரே கிருஷ்ணா. இன்னொரு உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். பாகவதம் எல்லாருக்கும் தெரியும். அர்ஜுனோட தாத்தா யார்? பீஷ்மர். பீஷ்மர் மரணப்படுக்கையில் இருந்த போது அவருடைய உடல் அம்புகளால் துளைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவரது மனம் யாரிடம் இருந்தது? கிருஷ்ணரிடம் இருந்தது. கிருஷ்ணரின் ரூபத்தையும் லீலையும் நினைத்து கிருஷ்ணரை பார்த்து கொண்டே உயிரை விட்டார். அப்போ ஃபர்ஸ்ட் கேண்டோ 9th சாப்டர்ல பீஷ்மரின் இறுதி நேரம் யாரை நினைவுபடுத்திக் கொண்டது? பகவானை நினைவுபடுத்திக் கொண்டது. ஆனால் பரத மகாராஜாக்கு நோக்கி சென்றது. இதுதான் இவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அப்போ நமக்கான பாடம் என்ன? நாம் தினமும் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும். அதனால்தான் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நாம் தினமும் ஜபிக்க வேண்டும். மனதிற்கு கிருஷ்ணரை நினைக்கும் பயிற்சி, எளிமையான பயிற்சி எது? இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். இன்று நாம் எவ்வளவு கிருஷ்ணரை நினைக்கிறோமோ அந்த பழக்கம் நாளையும் இருக்கும், தொடரும்,
கடைசி தொடரும். நேரத்தில் மரண தருவாயில் நம்மை அது காக்கும். கரெக்டுங்களா? ஆமா. ஆயிடுச்சு மாஸ்டர். ஹரே கிருஷ்ணா மாதா. அதுக்குதான் இன்னொரு ஸ்லோகம் கூட சொல்றாங்க. கதமோபி நாவே நஷ்யாத் பஞ்சானம் புருஷம் பிரதி தஸ்மாத் கேனாபி உபாயேன மனக. லாஸ்ட் லைன், கிருஷ்ணே நிவேஷயாத். கிருஷ்ணே நிவேஷயாத். நம்ம ஏதாவது ஒரு வழியில் கிருஷ்ணரின் ரூபத்தை நம்ம என்ன பண்ணணும்? அன்புடனோ அல்லது நம்மளும் பகை உணர்ச்சியுடனோ நாம் பகவானை நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். நினைத்துக் கொண்டு அன்புடனும் இருக்கலாம், பகையுணர்ச்சியுடனும் இருக்கலாம். அன்புடன் நம்ம பார்க்கும்போது அஜாமிலன் வராங்க, பிரகலாத் மகாராஜ் வராங்க, அம்பரீஷ் மகாராஜ் வராங்க, குந்திராணி வராங்க, கொண்டு குந்தி மகாராணி வராங்க. சாரி, அஜாமிலன், அம்பரீஷ் மகாராஜ், துருவ மன்னர், நாரதர், குந்தி மகாராணி, பிரகலாத் மகாராஜன், நந்த மகாராஜ், கோபியர்கள் வராங்க. ஆனா அவங்க பக்தியுடன் வழிபட்டார்கள் பகவானை. எதிரிகளாகவும் பகவானிடம் இருந்தவர்கள் கூட அவங்களுக்கு விடுதலை கிடைத்து இருக்கிறது. அதுக்கு யாரெல்லாம் சொல்லலாம்? பூதநாரகி, கம்சன், நேத்தி மாதாஜி சொன்ன சிசுபாலன், கம்சன், கம்சன், இரண்யகசிப்பு, இவங்கெல்லாம் எதிரிகள் தான். ராவணன் எல்லாமே. ஆனா எதிரியா இருந்தா கூட என்ன பண்ணாங்க? பகவானை நினைத்து கொண்டிருந்தார்கள். அவரை எப்படி நினைத்துக் கொண்டு அழிப்பது, எப்படி தூற்றுவது, எப்படி பேசுவது, அந்த மாதிரி எல்லாம் கூட இல்லைங்களா? அப்போ இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க? ஏதாவது ஒரு வழியில் நாம் பகவானை நினைத்து கொண்டு இருக்க வேண்டும். அதுல நம்ம பக்தியுடன் என்ன பண்ணணும்? பகவானை நாம் நினைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அப்போ இறுதி நேரத்தில் என்ன நினைக்கிறோம் என்பது வாழ்க்கை முழுவதும் எதை நினைத்து வாழ்ந்தோம் என்பதன் பிரதிபலிப்பு. வாழ்க்கை ஃபுல்லா நம்ம என்ன நினைச்சோமோ அதுதான் கடைசியில நமக்கு பிரதிபலிப்பாக கிடைக்கும். கண்ணாடியில நம்ம இருக்கிற உருவம் தானே அது காமிக்கும். வேற ஏதாவது அது காமிக்குமா? கண்ணாடி பொய்யா, நாம் பொய்யா? நம்ம நினைப்பதுதான் மாயா. கண்ணாடி நம்ம உருவத்தை என்ன பண்ணுது? எக்ஸப்டா காமிக்குது. அப்ப வாழ்க்கையில என்ன பிராக்டிஸ் பண்றோமோ அதுதானே கடைசி நேரத்துல வரும். அந்த நேரத்துல ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு என்னவாக இருக்க வேண்டும்? மரண நேரத்தில் கிருஷ்ணரை நினைக்க வேண்டும் என்பதோடு முடிவது கிடையாது. இப்போதே, இந்த நிமிஷமே, ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணரை நினைத்து வாழ நாம் பழகி கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தால் இறுதி நேரத்தில் நமக்கு எந்தவித ஒரு துன்பமும் வராது. இல்லாமல் பகவானின் வரத்தை நாம் அடைய முடியும். எதை நினைத்து வாழ்கிறோமோ அதையே நாம் அடைகிறோம். ஆகவே கிருஷ்ணரை நினைத்து வாழ்வோம், கிருஷ்ணரையே நாம் அடைவோம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது நம்ம கடைசியில பாத்துக்கலாம். நம்ம அடுத்த மாதிரி பார்க்கிறது என்ன பார்க்கலாம்? கிருஷ்ணர் கதை பார்க்கலாம். 75வது சாப்டரை பார்க்க போறோம் இல்லைங்களா? ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் செய்வ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜெயம் உதிரயேத். நஷ்டப்ராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதி உத்தம ஸ்லோகே பக்திர் பவதி நைஷ்டிகி. முகோம் கரோதி வாசாலம் பங்கம் லங்கேதே கிரீம் யத் கிருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நேற்று பார்த்தது என்ன பார்த்தோம்? சிசுபாலனை எப்படி பகவான் சாயுஜ்ய முக்தி கொடுக்குறாருன்றத மாதாஜி ரொம்ப அழகா எடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ராஜசூய யாக முடிவில் துரியோதனன் அவமானம் அடைந்ததாக ஏன் எண்ணினான். அதுல நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதுல யார் வந்திருக்கிறான்? துரியோதனனும் வந்திருக்கிறான். ஏன் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த ராஜசூய யாகத்துல? ஆனா துரியோதனன் மட்டும் எதற்காக கவலைப்பட்டு இருக்கிறான் அப்படின்றத பார்க்கலாம். யுஷ்ட மகாராஜன் யார்? அஜாத சத்ரு என்று அழைக்கப்பட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறப்பிலேயே எதிரிகள் இல்லாதவர். பிறப்பிலேயே எதிரிகள் இல்லாதவர். யாருக்குமே அவருக்கு பகைவர் என்று கிடையாது. அவருடைய நல்ல குணத்தால் நண்பர்களும் உறவினர்களும் மட்டும் அல்லாமல் பல அரசர்களை என்ன பண்ணாங்க? அவரை மதித்தனர். பெரிய ராஜசூய யாகத்தை நடத்தினார். அது சாதாரண யாகம் கிடையாது. பாரத தேசின்
பல பகுதியில் இருந்த அரசர்கள், முனிவர்கள், பிராமணர்கள், பெரியவர்கள், உறவினர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? அழைக்கப்பட்டனர், அதில் கலந்து கொண்டனர். ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ப அங்கு சேவைகளும் கொடுக்கப்பட்டன. முக்கிய பொறுப்புகள் பீமருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? எல்லாருக்குமே தெரியும். பீமர்னா என்ன வரும் நமக்கு உடனே ஞாபகம்? கும்பகர்ணன்னா தூக்கம் வரும். அப்போ பீமன் சொன்னா சாப்பாடு. கரெக்ட். சமையல் மற்றும் உணவு ஏற்பாடுகள். துரியோதனன் பொக்கிஷத்தை கவனித்தல். சகதேவர் விருந்தினர்களை வரவேற்பது. நகுலர் தேவையான பொருட்களை சேகரித்தல். அர்ஜுனர் பெரியவர்களையும் சிறப்பு விருந்தினர்களையும் கவனித்தல். கர்ணன் என்ன பண்ணா? எப்பவுமே அவருக்குள்ள குணம் என்ன? தானம் வழங்குதல். திரௌபதி மாதாஜி இல்லைங்களா? அதனால அவங்களுக்கு என்ன வேலை கொடுத்திருப்பாங்க? உணவு விநியோகம். அப்போ இங்க ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடந்தது. எல்லா உலகங்களுக்கும் இறைவனான கிருஷ்ணர் யாகத்திற்கு வந்த விருந்தினர்களின் எந்த சேவையை எடுத்துக்கொண்டார்? பாதங்களை கழுவும் சேவையை ஏற்றுக்கொண்டார். எல்லாருக்கும் சூப்பரா சமையல், பொக்கிஷம், விருந்தினர்கள், தேவையான பொருட்களை சேகரிப்பது, தானம் இதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு என்ன கொடுத்தாங்க வேலை? பகவான் கிருஷ்ணருக்கு பக்தர்களின் பாதங்களை கழுவும் சேவையை கொடுத்தார்கள். அப்ப நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பகவான் யாருடைய பாதத்தை வேண்டுமானாலும் கழுவக்கூடியவரா? இல்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறார்? பக்தர்களுக்கு சேவை செய்கிறார். அதனாலதான் குருஷேத்திர போரில் கூட அர்ஜுனருக்கு என்னவாக இருந்தார் பகவான்? இருக்கிறார். அப்போ பக்தர்களுக்கு சேவை செய்கிறார். இதுதான் கிருஷ்ணருடைய தன்மை. அதனால அந்த யாருமே அந்த செய்யாத அந்த இடத்த என்ன பண்ணிட்டார்? பக்தர்களோட பாதங்களை கழுவும் பணியை பகவான் ஏற்றுக்கொண்டார். மேலும் பார்க்கலாம். ராஜசூய யாகத்தின் போது சிசுபாலன் என்ன பண்ணா? நேத்தி மாதாஜி என்ன சொன்னாங்க? கிருஷ்ணரை அவமதித்தான். கிருஷ்ணர் அவனுடைய பல குற்றங்களை பொறுத்து கொண்டார். ஆனா சிசுபாலன் என்ன பண்ணா? தொடர்ந்து கிருஷ்ணரை அவமதித்துக் கொண்டே இருந்தான். இறுதியில் கிருஷ்ணர் என்ன செய்தார்? தமது சுதர்சன சக்கரத்தால் அவனுடைய வாழ்க்கையை முடித்தார். அங்கே ஒரு பெரிய ஆன்மீக உண்மை வெளிப்பட்டது. சிசுபாலன் கிருஷ்ணரை எதிரியாக நினைத்தாலும், அதான் நான் கூட முன்னக்கூடி சொன்னேன், பகவானை என்ன பண்ணணும்? நம்ம பக்தியுடனோ அல்லது அன்புடனோ அல்லது பகை உணர்ச்சியுடனாவது நாம நினைக்கணும் நான் சொன்னேன் இல்லைங்களா? ஒரு ஸ்லோகத்துல இருந்து. கரெக்டா? அப்போ இந்த இடத்துல இவன் பக்தியோட நினைக்கல. பகவானை என்ன பண்ணான்? பகை உணர்ச்சியுடன் தான் பகவானை பார்த்தான். இருப்பினும் என்ன நடந்தது? அவனுடைய ஆத்மா கிருஷ்ணருடைய ஒளியில் கலந்து விட்டது. அத்தகைய கருணை கொண்டவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். மேற்கொண்டு பேசலாம். அப்போ ஒரு யாகம் என்பது என்னது? ராஜசூய யாகம்னா என்ன? அது ஒரு வேத சடங்கு. இல்ல, இது அடுத்தது வருது. அப்போ ராஜசூய யாகம் மிகவும் சிறப்பாக நடந்தது. எல்லாரும் வந்திருந்தவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த யாகம் முடிஞ்சதும் அவ்ரிப்த ஸ்நானம் அப்படின்னு ஒண்ணு நடக்கணும். என்ன நடக்கணும்? அவப்ரித்த ஸ்நானம். அவப்ரித்த ஸ்நானம்னா என்ன? ஒரு யாகம் அல்லது ஒரு பெரிய வேத சடங்கு நடந்தா அந்த இறுதியில என்ன பண்ணுவாங்க? அந்த யாகத்துல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்கள புனித நீராடல் செய்ய வேண்டும். அப்ப இதுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? யுதிஷ்டர், அவங்களுடைய ஃபேமிலி, முக்கியமான தேவர்கள், கிருஷ்ணர் இல்லைங்களா? இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போ இந்த புனித நீராடல் மிக முக்கியம். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில என்ன பண்ணாங்க? எல்லாரும் சந்தோஷமா கலந்துக்கிட்டாங்க. அப்போ அதை பார்த்து அங்க உள்ள மக்களுக்கு எங்கும் மகிழ்ச்சி நிறைந்திருந்தது. சங்குகள் முழங்கின, மிருதங்கங்கள், பேரிகள், பல இசைக்கருவிகள் ஒலித்தன, வேத மந்திரங்களும் முழங்கின. வானத்திலிருந்து தேவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? மலர்கள் பொழிந்தன. அரசர்கள் தங்களுடைய யானைகள், குதிரைகள், தேர்கள், படைகள், கொடிகள் எல்லாவற்றுடன் என்ன பண்ணாங்க? எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அஸ்தினாபுரம் மற்றும் இந்திரபிரஸ்தம் முழுவதும் இது ஒரு பெரிய விழா போல நடந்தது. அப்போ தேவர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க மனைவிமார்களுடன் வான ஊர்தியில் ஆகாயத்தில் வட்டமிட்டனர்.
அரசகுமாரிகள் அரச குடும்பத்தார்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க? காவலர்கள் படைசூழ பல்லக்குகளில் வந்து இறங்கினர். அது மட்டுமல்லாமல் அரசன குடும்ப பெண்கள் அழகான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து வந்தனர். ஒருவர் மீது ஒருவர் விளையாட்டாக என்ன பண்ணாங்க? தண்ணீர், பால், தயிர், வெண்ணெய், சந்தனம், எண்ணெய் எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? மாத்தி மாத்தி பன்னீர்லாம் நம்ம தெளிப்போம் இல்லைங்களா? கல்யாணத்துக்கு வரவங்களுக்கு எல்லாம் என்ன தெளிப்போம்? ஃப்ளவர் கொடுப்போம், ஸ்வீட் கொஞ்சம் கல்கண்டு கொடுப்போம், பன்னீர் தெளிப்போம். அதே போல இங்கேயும் என்ன பண்ணாங்க? இவங்க எல்லாருமே விளையாடினார்கள். மஞ்சள், குங்குமப்பூ போன்றவை கலந்து இருந்ததால் அந்த திருவிழா எப்படி இருந்ததா? பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமாக இருந்தது. அந்த விளையாட்டுல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க? கிருஷ்ணரும் அர்ஜுனரும் கூட கலந்து கொண்டார்கள். ஏன்னா அவங்கள இன்னும் போகல அங்க இருந்து. கிருஷ்ணர் இன்னும் போகல. ஏன்? அவரே என்ன பண்ணாரு? இந்த யாகத்தில் பெரும் பங்கு ஏற்றுக்கொண்டார். அப்போ இந்த ஸ்நானத்திற்கு பிறகு யுதிஷ்டிர மகாராஜா என்ன பண்றார்? அழகான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிந்தார். ஆனால் அவர் தனக்காக எதுவுமே வைத்துக் கொள்ளவில்லை. யாகத்தில் வந்த எல்லாருக்கும் என்ன பண்றாங்க? ஆடைகள், ஆபரணங்கள், செல்வங்கள், பரிசுகள் எல்லாத்தையும் தாராளமாக வழங்கினார். அனைவரையும் என்ன பண்ணாங்க? திருப்திப்படுத்தினார். இதுதான் ஒரு வைஷ்ணவ ராஜாவின் குணம். அங்க வந்திருந்த எல்லாரும் என்ன பண்ணாங்க? யுதிஷ்டிர மகாராஜனை பாராட்டினார்கள். ஓ, எவ்வளவு பெரிய யாகத்தை இவர் சிறப்பாக நடத்தினார், எப்படி எல்லாரையும் கவனித்துக் கொண்டார். அவ்வளவு ஒரு பிஸியான ஒரு ஷெட்யூல்ல கூட ஒவ்வொருத்தரா பார்த்து என்ன பண்ணிருக்கிறார்? அவரு விசாரித்திருக்கிறார். அது மட்டுமா, எவ்வளவு ஒரு தாராள குணம், இந்த அளவுக்கு பரிசு பொருட்களை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு பேசிக்கிட்டே என்ன பண்ணாங்க? முக்கியமானவங்க மட்டும் அங்க இருக்கிறாங்க. மத்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? கிளம்பி அங்கிருந்து தங்களுடைய இருப்பிடத்திற்கு சென்றார்கள். ஆனால் யுதிஷ்டர் யாரை அனுப்ப மனம் வரவில்லை? கிருஷ்ணரை விட விரும்பவில்லை. அவருடைய அன்பான வேண்டுகோளை ஏற்று கிருஷ்ணரை என்ன பண்றார்? அங்கேயே இருக்கிறார். யாதவர்களை துவாரகைக்கு அனுப்பிவிட்டு கிருஷ்ணர் யுதிஷ்டருடன் இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் எங்க போகல? துவாரகை போல அஸ்தினாபுரத்திலே இருக்கிறார். அவர் கூட வந்த யாதவர்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. மத்த உறவினர்களும் பரிசு பொருட்களை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று விட்டார்கள். இவ்வளவு பெரிய வெற்றி, எல்லோர சந்தோஷம், எல்லாரும் யுதிஷ்டரை பொழுகிறார்கள். கிருஷ்ணர் அவருடன் இருக்கிறார். ஆனால் அந்த இடத்தில் ஒருவன் மட்டும் உள்ளுக்குள் எரிந்து கொண்டிருந்தான். அவன் யார்? அர்ஜுனன். துரியோதனன். தலைப்பே என்ன? யுதிஷ்டருடைய செல்வத்தை பார்த்தான், அவருடைய புகழை பார்த்தான், அரசர்கள் அனைவரும் அவருக்கு மரியாதை செய்வதை பார்த்தான். கிருஷ்ணர் ரொம்ப அவரை நேசிப்பதை பார்த்தான். இதையெல்லாம் பார்த்த போது அவனுடைய மனத்தில் என்ன தோன்றியது? பொறாமை. இந்த பொறாமை என்ன அவனுக்கு கடைசி வரையிலும் வருது இல்லைங்களா? கடைசி வரையிலும் வருகின்றது. பொறாமை என்ற நெருப்பு அவனுக்கு மேலும் மேலும் வளர்கிறது. அப்போ இந்த பாண்டவர்களுக்காக மயாசுரன் அல்லது மயன் என்ற உருவாக்கிய சபை ஒரு பெரிய அற்புதமானது. அது சாதாரண ஒரு அரண்மனை கிடையாது. பாண்டவர்களுக்காக அது கிரியேட் பண்ணியிருக்காங்க. அங்கே தண்ணீர் இருப்பது போல இருக்கும், ஆனா தண்ணி இருக்காது போலவும் நமக்கு இருக்கும். அது போல சில மாயாஜால அமைப்புள்ள கட்டிடக்கலை அது. அந்த சபையை பார்த்தாலே என்ன ஆகுமா? எல்லாருக்கும் மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த சபையை பார்த்தாவே மகிழ்ச்சி அடைவார்கள். அத்தகைய சிறப்பு பெற்றது அந்த ஒரு சபை. இது யாரால கட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா சொன்னேன், மயாசூரனால கட்டப்பட்டது. ஏன்னா ஒரு தடவை காண்டவ வனம் எரிக்கப்பட்ட போது அந்த சமயத்துல அந்த மயாசூரனுக்கு யார் உதவி பண்ணாங்க? அர்ஜுனர் தான் உதவி பண்ணார். அப்போ அந்த மயாசூரன் சரணடைந்தது மட்டுமல்லாமல் உங்களுக்காக நான் என்ன பண்ணணும்னு கேட்டார். அப்ப கேட்டப்போ அவனை சிறந்த ஒரு கட்டிட கலைஞர். அதனால இந்த அற்புதமான இந்த சபையை இப்பொழுது உருவாக்கி கொடுத்துள்ளார். அதை கண்டதுனாலதான் என்னாச்சு? இந்த துரியோதனனுக்கு பொறாமை ஏற்பட்டது. அது ஒரு சாதாரண அரண்மனை அல்ல. தண்ணீர் இருப்பதை
தரை போலவும் தரை இருப்பது போல தண்ணீரை போலவும் தோன்றும் வகையில் அற்புதமான அமைப்புகள் அமைந்திருந்தன. மயனால் அது கட்டப்பட்டது. அந்த சபையை பார்த்தாலே எல்லாரும் என்ன பண்ணுவாங்களாம்? ஆச்சரியப்படுவார்கள். ஆனால் துரியோதனனுக்கு அந்த அழகு மகிழ்ச்சி தரவில்லை. ஏற்கனவே யாராவது ஒருத்தர் நல்ல ஒரு புடவை கட்டியிருந்தா கூட அந்த புடவையை ரசிக்கிறத விட்டுட்டு நமக்கு என்ன தோணும் மனசுல? அது எந்த கடையில விற்கும், அதை எப்போ வாங்கிடலாம் இல்லைங்களா? அது நமக்கு தேவையா? அந்த புடவையை கட்டி செல்லக்கூடிய நமக்கு இடம் இருக்கா, இல்ல பொருளாதார வசதி இருக்கான்னு அது பார்க்க மாட்டோம். அதை நேர்த்திய கூட பார்க்க மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம்? அதை நாம் எப்படி அடைவது? அந்த குணத்தை தான் இங்கு துரியோதனிடமும் வெளிப்பட்டது. இந்த சபையை நோக்கிய பொழுது அது அவனுடைய பொறாமையை மேலும் என்ன ஆக்கியது? அதிகப்படுத்தியது. ஒரு நாள் துரியோதனன் அந்த மாயா சபைக்குள் சென்றான். அவனுடைய மனம் ஏற்கனவே பொறாமையில் நிரம்பி இருந்தது. அங்கே சென்ற அவன் அற்புதங்களை பார்த்து கொண்டே சென்றான். இது என்ன தரை, எது தண்ணீர்? அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. குழப்பம் ஏற்பட்டது. ஒரு இடத்தில் உண்மை தண்ணீர் இருக்கிறது. ஆனா அது அவன் கண்ணுக்கு என்னமா தெரிஞ்சுது? தரை போல தெரிஞ்சுது. உடனே என்ன பண்ணிட்டான்? அந்த தரையில நடக்கிறான். அங்க இருக்கிறது தண்ணீர். கீழே என்ன பண்ணான்? வழுக்கி விழுந்தான். அவனுடைய உடைகள் நனைந்து விட்டன. அப்ப அங்க இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணி இருக்கிறாங்க? சிரிக்க ஆரம்பிச்சாங்க. அரண்மனையில் இருந்த பெண்களும், சீக்கிரமா பெண்கள் சிரித்து விடும் அல்லவா? கரெக்ட் தானே? அவனுடைய அரண்மனையில் இருந்த பெண்களும் சிரித்தனர். அவனுக்கு அது மிகப்பெரிய, அதுவும் பெண்கள் சிரித்து விட்டால் கேட்க வேண்டுமா? ஆண்கள் சிரித்தா கூட பரவாயில்ல. அவனுக்கு அது ஒரு மிகப்பெரிய அவமானம். துரியோதனுடைய மனநிலையை புரிந்து கொண்டு என்ன பண்ணிட்டார்? பெண்களை பார்த்து தயவு செய்து சிரிக்க வேண்டாம் என்று தடுக்க முயன்றார். ஆனால் துரியோதனுடைய மனத்தில் ஏற்கனவே காயம் ஏற்பட்டு விட்டது. ஏற்கனவே என்னாச்சு? பொறாமை இருந்தது. இப்ப சபையை பார்க்கறான், இன்னும் பொறாமை அடையறான். யுதிஷ்டருக்கு இவ்வளவு பெருமை இருக்கிறதா? இவ்வளவு பேர் அவருக்கு விருந்தினர் வந்திருக்கிறாங்க. கிஃப்ட் எல்லாம் தாராளமா அள்ளி கொடுக்கிறாரு. விருந்தோபல் அப்படி நடக்கிறது. பொறாமை அவனுக்கு வளர்ந்து கொண்டே வருகிறது. போதாததுக்கு இப்ப என்னாச்சு? கீழே வேற உந்துட்டான். கிருஷ்ணர் என்ன பண்றார்? அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தார். யுதிஷ்ட மகாராஜன் மட்டும் வருத்தப்படுகிறார். துரியோதனன் என்ன பண்றான்? கோபப்படுகிறான். ஏனென்றால் கிருஷ்ணர் அமைதியாக இருப்பதற்கு காரணம் எதிர்காலத்தை அறிந்தவர். துரியோதனோட பொறாமைத்தான் எங்கே சென்று முடியும் என்பதை அவர் அறிந்து இருந்தார். எங்க சென்று முடிய போது பார்க்கலாம். துரியோதனன் மிகவும் அவமானப்பட்டான். அவன் கோபத்தில் இருந்தாலும் அவன் அங்கே என்ன பண்ணான்? சண்டை போடவில்லை. யாரிடமும் பேசாமல் தலை குனிந்து அந்த சபையிலிருந்து என்ன பண்ணிட்டான்? வெளியேறி விட்டான். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய தீ கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. இந்த அவமானத்தை நான் மறக்க மாட்டேன். இதற்கு நான் ஏதாவது ஒரு பழியை நான் தீர்த்துக் கொள்வேன் அப்படின்ட்டு மனசுல உறுதியாக எடுத்ததுனாலதான். ஆனா அந்த இடத்துல அவனால எதுவும் செய்ய முடியல. அதனால அமைதியாக சென்று விட்டான். இந்த ஒரு சிறிய சம்பவமாக தோன்றலாம். தரையில தானே விழுந்தான், அது என்ன ஒரு பெரிய மேட்டர்? ஒருவன் தண்ணீரில் விழுந்தான், மற்றவர்கள் சிரித்தார்கள், அவ்வளவு தானே? இல்லை. துரியோதனுடைய மனத்தில் கீழே விழுந்தது மட்டும் காரணம் கிடையாது. பொறாமை, அகந்தை, போட்டி, பாண்டவர்கள் மீது பகை, இவை அனைத்தும் இந்த நிகழ்ச்சியால் மேலும் தீவிரமானது. கரெக்டுங்களா? விழுந்தது மட்டும் காரணம் கிடையாது. அங்க இருக்கிற எல்லா இதையும் பாக்குறான். சம்பவங்கள் அனைத்தையும் பார்க்கும்போது பொறாமை அதிகமாக ஏற்படுகிறது. இதன் பின்னர் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையிலான மோதல் என்னாச்சு? இப்போ ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்ணிட்டான்? விடக்கூடாது. ராஜதந்திரத்தின் மூலமாக எப்படின்னா அவங்களை ஏமாத்தி திரௌபதி அவங்களுடைய செல்வம், அரண்மனை, பட்டம், பதவி எல்லாத்தையும் எடுக்கிறத அவன் என்ன பண்ணிட்டான்? முடிவு பண்ணிட்டு அதனாலதான் அவன் அந்த இடத்துல இருந்து அமைதியாக வெளியேறுகிறான். அப்போ கிருஷ்ணரை மையமாக வைத்து வாழ்ந்தால் மனம் என்ன ஆகும்? உயர்கிறது இல்லைங்களா? தன்னையும் பிறரையும் ஒப்பிட்டு பொறாமையில் வாழ்ந்தால் மனம் நம்ம என்ன செய்யும்? கீழே தள்ளிவிடும். மனம் என்ன செய்யும்?
கீழே தள்ளிவிடும். எனவே எனக்கு என்ன கிடைத்தது என்பதற்கு பதிலாக கிருஷ்ணருக்கு நான் என்ன செய்ய போகிறேன், என்னால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் சிந்திக்க தொடங்கும் பொழுது துரியோதனின் பாதையிலிருந்து விலகி யுதிஷ்டரின் பாதையில் நம் வாழ்க்கையை தொடங்குவோம். ஹரே கிருஷ்ணா. இப்போ இந்த 8.6 இன்னைக்கு படிச்ச ஸ்லோகால வாழ்க்கையின் ஆரம்பத்திலிருந்தே நம்ம பிராக்டிஸ் பண்ணாதான் மரண தருவாயில் நமக்கு எந்தவித கஷ்டமும் தொந்தரவும் இருக்காதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப அந்த ஸ்லோகத்திற்கும் இந்த சாப்டர்ல படிச்ச துரியோதனன் மனத்தையும் யுதிஷ்ட மகாராஜனையும் ஒப்பிட்டு சில கருத்துக்களை பார்க்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் தான். அத்தியாயம் 75 குருஷேத்திர பின்னணியில் துரியோதனுடைய மனநிலை, கிருஷ்ணருடைய ஒரு தெய்வீக நிலை, யுதிஷ்டருடைய தர்ம நிலை ஆகியவை நினைத்து பார்த்தால் 8.6 என்ன சொல்றாங்கன்றத தெளிவாக நமக்கு புரியும். ஒரே சூழ்நிலைதான், ஆனா 3 நிலைகள் இருக்குது. என்னென்ன மனநிலைகள் இருக்கிறது? துரியோதனன் என்ன நினைச்சான்? என் அதிகாரம், அதனால அவனுக்கு கிடைத்த விளைவு என்ன? பகை, அழிவு. யுதிஷ்டர் என்ன நினைத்தார்? தர்மர், கிருஷ்ணர். அப்போ அவருக்கு கிருஷ்ணரோட பாதுகாப்பு கிடைத்தது, ஆன்மீகத்தில் உயர்வு கிடைத்தது. அதே கிருஷ்ணர் என்ன பண்ணுகிறார்? பக்தர்களுக்காக தெய்வீக செயல் புரிகிறார், நம்ம பரமநிலை அடைவதற்கான வழியை வகுத்து கொடுக்கிறார். அப்ப முக்கியமான வேறுபாடு என்ன? துரியோதனன் என்ன நினைக்கிறான்? கிருஷ்ணர் தனக்கு கீழ்ப்படியணும்னு நினைக்கிறான். யுதிஷ்டர் என்ன நினைக்கிறார்? பகவான் நான் கிருஷ்ணருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவேன். என்ன சொல்றார்? நான் கிருஷ்ணருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிவேன் நினைக்கிறார். இதுதான் இந்த இருவருக்கும் உள்ள வேறுபாடு. ஒருவர் கிருஷ்ணரை தன்னுடைய ஆசைக்காக பயன்படுத்த விரும்புகிறார், ஆனால் மற்றவர் என்ன பண்றார்? கிருஷ்ணரின் சேவைக்காக தன்னையே அர்ப்பணிக்கிறார். யாரு? யுதிஷ்டர். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? துரியோதனன் நமக்கு ஒரு வாழ்க்கைக்கு எச்சரிக்கையை தருகிறான், யுதிஷ்டர் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார், கிருஷ்ணர் நமக்கு இறுதி இலக்கை அடைவதற்கான வழியை சொல்லி கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையின் கடைசி நினைவு கிருஷ்ணராக இருக்க வேண்டும் என்றால் இன்றிலிருந்தே, இந்த நிமிஷத்திலிருந்தே நம்முடைய நினைவு யாரை சுற்றி இருக்க வேண்டும்? பகவானை இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. குருவுக்கும் மாதாஜிக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம், நன்றியை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதுவும் டவுட் இல்லைன்னா நம்ம ரீகேப் போலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அந்த இடத்துல இந்த சிரிக்கிறவா திரௌபதி மாதாவும் சிரிச்சாதானே மாதாஜி? இல்லையா? இல்ல, அங்க பெண்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க. திரௌபதி செஞ்சிருக்க மாட்டாங்க, நிச்சயமா செஞ்சிருக்க மாட்டாங்க. இல்ல, அது அப்படி பெண்கள் தான் கொடுத்திருக்கிறாங்க, திரௌபதி பர்டிகுலரா கொடுக்கல. ஆனா நம்ம கொஞ்சம் ஆய்ந்து பார்க்கும்போது திரௌபதி அம்மா அப்படி செய்ய மாட்டாங்க. அவங்கெல்லாம் பகவானோட பக்தர்கள், நிச்சயமா செய்ய மாட்டாங்க. தன்னுடைய 5 குழந்தைகளை கொன்று விட்டான்னு என்ன பண்ணாங்க? மன்னித்து விடு, அவனை குருவோட மகன், குருவோட ஸ்தானத்துல இப்பொழுது அஸ்வாத்தமன் இருக்கிறான் இல்லைங்களா? அதனால அர்ஜுனா அவனை கொன்று விட வேண்டாம், மன்னித்து விட்டுடு. பீமன் தான் ஆவேசப்படுகிறார், பகவானும் தூண்டுகிறார். ஆனா திரௌபதி ஒத்துக்கல. என்ன போல கிருபிக்கும் அந்த நிலைமை விடக்கூடாது, அவங்களும் குழந்தை எழுந்துடக்கூடாது. அவங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு குழந்தைதான். துரியோதனன் அவங்களோட உடலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், குருவின் மகன், மன்னிக்கணும்னு சொல்றாங்க அந்த அம்மா. நிச்சயமா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நன்றிமா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு நம்மளுக்கு பார்வதி மாதாஜி பண்றாங்க. ஹரே கிருஷ்ணா பார்வதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்ரீல பிரபுபாத ஸ்ரீ ஜெய்.
என்னோட ஸ்லோகத்துல நம்ம என்ன பார்க்கறோம்னா, ஒருத்தங்க வந்துட்டு உடலை விடும்போது நம்ம வந்து என்ன நினைக்கிறோமோ அதாவே ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மரண நேரத்துல வந்து நம்ம கிருஷ்ணரை நினைப்பதை விட அந்த வாழ்நாள் ஃபுல்லும் நம்ம வந்து கிருஷ்ணரை நினைக்கிறது தான் வந்து நம்ம வந்து கடைசி நேரத்துல வந்து கிருஷ்ணரை அடையக்கூடிய ஒரே வழி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ ஒரு ஆள் வந்து உடலை விட்டு பிரியும் போது பணத்தையோ ஒரு பொருளையோ நம்ம எதை நினைக்கிறோமோ அதுக்கு மேலதான் ஆசாவும் அம்மாவோட அடுத்த பிறப்பும் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல வந்துட்டு பிரபுபாதர் என்ன சொல்றாங்கன்னா, மரண நேரத்துல வந்து மனசை கட்டுப்படுத்துறது வந்து கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதனால நம்ம வந்து எப்பவுமே எந்த செயல் செய்தாலும் நம்ம வந்து கிருஷ்ணரையே நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கிருஷ்ணரோட பக்தியிலே நம்ம வந்து அதை வந்து ஈடுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்புறம் பிரகலாத மகாராஜா என்ன சொல்றாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆள் வந்து சின்ன வயசுல இருந்தே பக்தி பண்ணணும், அப்படி கிருஷ்ணரோட பக்தியிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பிரம்மா என்ன சொல்றாங்கன்னா, யாருக்கு வந்து கடவுளை பற்றி நினைக்க டைம் இல்லையோ அவங்களுக்கு அவங்களோட ஆசை எல்லாமே பௌதிக ஆசையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாகவதத்துல என்ன சொல்றாங்கன்னா, பரத மகாராஜா வந்து கடவுளை அடையணும் அப்படிங்கிற நோக்கில வந்து காட்டுக்கு போறாங்க. ஆனா வந்துட்டு அவர் வந்து கடைசி நேரத்துல வந்து மானை வந்து நினைக்கிறதுனால அவரோட அடுத்த பிறப்பு வந்து மானாவே பிறக்கிறாரு. ஆனா பீஷ்மர் வந்து மரண படுக்கையில இருக்கும்போது அவரோட மனசு ஃபுல்லுமே கிருஷ்ணரை தான் நினைச்சிட்டு இருக்கு. அதனால அவர் வந்து கிருஷ்ணரே அடைகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடவுளை வந்து நம்ம வந்து அன்பாவும் வந்து வழிபடலாம். அதே பகை உணர்ச்சியோட அன்பா வழிபடுறவங்களுக்கு எக்ஸாம்பிள் யாரை கொடுத்துருக்காங்கன்னா, நாரதர், நந்த மகாராஜா எல்லாருமே பகை உணர்ச்சியோட வந்து சிசுபாலன், பூதனா இவங்களை வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாகவதத்துல என்ன பார்த்தோம்னா, ராஜசூய யாகம் வந்து நடக்குது. அதுல வந்துட்டு எல்லாருமே வர்றாங்க. அந்த தேவர்கள், முனிவர்கள், அப்புறம் அர்ஜுனன், பீமன் எல்லாருமே இருக்காங்க. ஆனா எல்லாருக்குமே ஒவ்வொரு பொறுப்பு கொடுக்குறாங்க. அதுல வந்து கிருஷ்ணருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னா, யாகத்துக்கு வாரவங்களோட அந்த பாதத்தை கழுவக்கூடிய பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ராஜசூய யாகம் வந்து நல்லபடியா முடியுது. அப்ப வந்துட்டு அந்த யாகத்தோட முடிவுல என்ன அபிவிருத்த ஸ்தானம் வந்து பண்ணணும் அப்படின்னா என்னதுன்னா, புனித நீராடுறது. அப்ப வந்து எல்லாருமே நீராடுறாங்க. அந்த இடமே ஒரு விழா கோலம் போல இருக்குது. அப்படி இருந்தப்போ என்ன ஆகும்னா, எல்லாருமே பரிசுகள் எல்லாம் வாங்கிட்டு அவங்கவுங்க இடத்துக்கு கிளம்பிடுறாங்க. ஆனா யுதிஷ்டர் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணரை மட்டும் இருக்க சொல்றாரு. அப்ப 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதையெல்லாம் பார்த்து இதோட அங்க நடக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளையும் பார்த்து பரிசு பொருட்கள் எல்லாத்தையும் பார்த்து துரியோதனுக்கு அதுக்கு மேல பொறாமை வருது. அவரோட பொறாமை தீ வந்து ஏற்கனவே பாண்டவர்கள் மேல கௌரவர்களுக்கு வந்துட்டு துரியோதனுக்கும் பொறாமை இருக்கு. ஆனா இந்த பொறாமை தீ வந்து அதை எல்லாத்தையும் பார்க்க கொஞ்சம் கொஞ்சமா அவனோட மனசுல இருக்கக்கூடிய பொறாமை வந்து ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த மயான் சபை அப்படிங்கிற சபைக்கு வந்து போறாங்க. அங்க வந்துட்டு தண்ணி வந்து ஒரு சில இடத்துல தண்ணி இருக்கிறது இல்லாத மாதிரி தெரியுது, தர வந்து தண்ணி தெரியுது. இப்படி அவர் வந்து துரியோதனை வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து வழுக்கி விழுந்துறாரு. அதை பார்த்து எல்லாருமே சிரிக்கிறாங்க. சிரிச்ச உடனே இந்த துரியோதனனுக்கு வந்து இன்னும் கோபம், இந்த பொறாமை வந்து ஜாஸ்தி. என்னை பார்த்து எல்லாருமே சிரிச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இதை வந்து மனசுல வச்சுட்டு அந்த டைம் அவர் வந்து எதுவுமே ரியாக்ட் பண்ணாம துரியோதன் வந்து அந்த டைம் தலை குனிஞ்சு போயிட்டு இருக்கான். அதுக்கு வந்து தக்க சமயத்தை பார்த்துட்டு இருக்கான். எப்ப வந்து இந்த இதை வந்து திருப்பி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுல இது வந்து மெயினா இந்த துரியோதனுக்கு வர காரணம் என்ன, அவங்க துரியோதனுக்கு வந்து பாண்டவர்களுக்கு மேல முன்னாடியே இருந்த அந்த பொறாமை, போட்டி, அந்த பாண்டவர் மேல இருந்த பகை, இது எல்லாமே சேர்ந்து அவருக்கு வந்து அந்த அந்த பொறாமை தீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து தொழில் வெட்டி ஏறி ஆரம்பிக்கும். கடைசியில வந்துட்டு என்ன ஆகாருன்னா, அந்த பாண்டவர்களை வந்து பழிவாங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வர்றாரு. இதுல வந்துச்சு கிருஷ்ணர் நம்ம வந்து இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கிருஷ்ணரை வந்து மையமா வச்சு நம்ம வந்து செயல்ல வந்து ஈடுபட்டோம்னா நம்ம கிருஷ்ணர் ஆயிடலாம். அதே நேரம் பொறாம அந்த மாதிரி குணங்கள் இருந்தா நமக்கு வந்துட்டு கடைசி வரைக்கும் நம்ம வந்து கடவுளை வந்து அடைய முடியாது அப்படிங்கறதுல வந்து இன்னையோட இது வந்து முடிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, அருமையா சொல்லிருக்கீங்க. எல்லா பாயிண்ட்ஸும் கவர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. நான் ஏதாவது சொல்லலாம் நினைச்சேன், ஆனா எல்லாமே நீங்க கவர் பண்ணிட்டீங்க. தேங்க்யூ. சூப்பரா கவனிச்சிருக்கீங்க. ஹரி ஹரி போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பார்வதி மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே போல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ராதாராணி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நம்ம இப்போ வான்ஷா கல்ப சொல்லிக்கலாமா மாதாஜி? சொல்லலாம் மாதாஜி. வாஞ்சா கல்பதருபேச்ச கிருபா சிந்து ஏவச்ச பதிதானாம் பாவனேபியோ வைஷ்ணவேபியோ நமோ நமக.
ஹரே கிருஷ்ணா. கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் எல்லா ஆசியும் அருளும் பகவான் உண்டாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி.